வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீர யுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL Vlogs VDLின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரப்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி. காட்டுக்குள்ள பாரியும் கபிலரும் அமைதியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைதியை கலைக்கிற விதமா பாரியிடம் கேட்கிறாரு கபிலர். அன்னைக்கு ஒரு நாள் உன்னோட முப்பாட்டன் ஒருத்தர் திரையர் பெண்ணை மணந்தாரு அப்படின்னு சொன்னியே, அதை பத்தி பின்னால பேசுவோம் அப்படின்னு கூட சொன்னியே. யார் அந்த திரையர்கள்? கபிலரோட கேள்வி பாரிக்கு வியப்பை ஏற்படுத்துது. என்ன, உங்களுக்கு திரையரை பத்தி தெரியாதா? தெரியாததால தானே கேட்கிறேன் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. அவங்க குலம் தானே வெற்றிலைய முதலா கண்டறிந்தது. இந்த மலைத்தொடர்ல மாவீரர்கள் அப்படின்னா அது அவங்க தானே. வெற்றிலைய கண்டறிந்த மாவீரர்களான திரையர்களோட கதைய பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கபிலரோட சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்போம். 8 முதல் 15 வயதுடைய பரம்பின் ஆண் மக்கள் எல்லாரும் காடறைய புறப்படுறாங்க. 3 முதல் 4 ஆண்டுகள் வரை நீடிக்கும் பயணம் அது. அந்த மாதிரி ஒரு பயணத்துல வழிகாட்டி அழைச்சிட்டு போறவன் தான் தேக்கன். தேக்கன் அப்படின்றது பெயர் கிடையாது, காடறிந்த ஆசான அழைக்கும் பட்டம். அவனை நம்பியே பிள்ளைகளை அனுப்புறாங்க. சாமப்பூ 5 வருஷங்களுக்கு ஒரு முறை பூக்கிறது. ஒவ்வொரு முறை அது பூக்கும் போதும் 8 வயதை கடந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள நுழைவாரு தேக்கன். அந்த பயிற்சி முடிஞ்சு திரும்பி வரும்போது அடுத்த முறை சாமப்பூ பூக்குற வரைக்கும் தேக்கன் ஊர்ல தான் இருப்பான். மறுமுறை பூ பூத்த பின்னால மறுபடியும் புறப்படுவான். பரம்பின் ஒவ்வொரு ஆணும் காடு பத்தி எல்லா விதமான அறிவுகளையும் பெற்று காட்டின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் உடையவனா மாறுவதுதான் காடு அறிதல் பயணம். வெறும் கையோட உள்ள நுழையும் சிறுவர்கள் அடர் காட்டுக்குள்ள தன்னந்தனியா முழு வாழ்வையும் வாழ கத்துக்கிட்டு வராங்க. இந்த பயிற்சி எண்ணற்ற ஆபத்துகளை உடையது. சிறுவர்கள் சிலர் இதுல இறக்குறாங்க. சிலருக்கு கை கால்கள் சிதைஞ்சு போயிடுது. சிலர் காட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு கூட போயிடுறாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு சிலர் அதுல இருந்து திரும்பி கூட வராங்க. காடு அறிய அழைச்சிட்டு போற சிறுவர்கள் கடும் சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரும். இயற்கை ஒவ்வொரு கவனமும் சவால்களை உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவை எல்லாம் தேக்கனின் கணக்குக்குள்ள வராது. ஒவ்வொரு நாளும் தேக்கன் உருவாக்கும் சவால்கள் தனி. அதையெல்லாம் மாணவர்கள் எதிர்கொண்டு மீண்டேறி வரணும். இதே மாதிரி பல தலைமுறைகளுக்கு முன்னால அன்றைய தேக்கன் அழைத்து போன குழுல சூழிவேலும் இடம்பெற்றிருந்தான் அப்படின்னு அந்த கதையை துவக்கிறான் பாரி. பாரி சொல்லும் கதைய மிகவும் கவனத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு கபிலர். அது கார்காலம். மழை விடாது கொட்டி தீர்த்தது. தேக்கனும் மாணவர்களும் சிறு குகை ஒண்ணுல ஒண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நாள் முழுதும் மழை நின்னபாடு இல்ல. மாணவர்களுக்கு கடும் பசி. ஆனா தேக்கன் உணவுக்கான உத்தரவை கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுத்த பின்னாலதான் நெருப்ப மூட்டி கைவசம் இருக்கும் கிழங்குகளை சுட்டு சாப்பிடணும். மழைய வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான் தேக்கன். பொறுத்து பார்த்த மாணவர்கள் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து வாய் விட்டு கேட்கிறாங்க. சரி, சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு தேக்கன். மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. முந்தைய நாள் காலை உணவுக்கு பின் யாரையும் சிறு பழம் கூட சாப்பிட அனுமதிக்கல. இப்போ அனுமதி கொடுத்ததும் வேலைகளை வேகமா தொடங்குறாங்க. குகைக்குள்ள இருந்த இடுக்குல 2 கட்டைகள் இருக்கு. அதை பயன்படுத்தி கிழங்க சுட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. குகைக்கு வெளியே மழை கொட்டுது. கைவசம் இருக்கும் தீக்கல்ல வச்சு மாணவன் ஒருவன் தீ மூட்ட முனைறான். தேக்கன் குகையை விட்டு வெளியேறான். மழையில நனைஞ்சுக்கிட்டே தேக்கன் வெளியேறினதோட காரணம் தெரியாம மாணவர்கள் விழிக்கிறாங்க. அவர் நனைஞ்சுக்கிட்டே வெளியில நின்றுட்டு இருக்கிறாரு. நாம இப்ப சாப்பிட போறது அவருக்கு பிடிக்கலையா? அவர்கிட்ட கேட்டுதானே அனலை மூட்ட முயற்சி பண்றோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பசி அதிகமாயிட்டே இருக்கு. சாப்பிட்ட பின்னால என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தன் அனலை மூட்ட முயற்சி பண்றான். அப்போ சூழிவேல் அவனை தடுக்கிறான். மாணவர்கள்லயே மிக திறமை வாய்ந்தவன் அப்படின்னு தேக்க நினைக்கிறது சூழிவேலைத்தான். அவர்கிட்டயே காரணம் கேட்போம் அப்படின்றான் சூழிவேல். நாங்கள் நெருப்பு மூட்டும் போது நீங்க ஏன் வெளியில போய் நிக்கிறீங்க அப்படின்னு சத்தமா கேட்கிறான் சூழிவேல். உங்களை எப்போ சாப்பிட சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? பசி தாங்காம தானே கேட்டோம். அப்படின்னா சுட்டு சாப்பிடுங்க. நீங்க ஏன் வெளியில போய் மழையில நிக்கிறீங்க? 2 வருஷம் முடிய போகுது, இன்னும் உங்களால இத கண்டறிய முடியலையா?
மாணவர்கள் எல்லாருக்கும் அப்போதான் இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது புரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒன்னும் புரிப்படல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சூழிவேல் தான் கண்டுபிடிக்கிறான். தாங்கள் தீ மூட்ட முயன்ற கட்டை தில்லை மரத்துடையது. தில்லை மர கட்டையின் புகை கண்ணுல பட்டா பார்வை இழக்க நேரிடும். அதனாலதான் தேக்கன் உடனடியா வெளியேறி இருக்கிறாரு அப்படின்றான் சூழிவேல். மாணவர்கள் அதிர்ச்சி அடைறாங்க. தேக்கன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. பசி கண்ணை மறைக்கலாம், ஆனா கண்ணை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றான் தேக்கன். பொறுத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மழை நிக்குது. குகை விட்டு மாணவர்கள் வெளியே வராங்க. பக்கத்து குகையிலோ பாறை இடுக்குகள்லயோ காய்ந்த கட்டை ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேட போறாங்க. ஆனா தேக்கன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதற்கான காரணம் தெரியாம விழிக்கிறாங்க. குகைக்கு வெளியில வச்சு தில்லை மர கட்டையை கொண்டே தீ மூட்டுங்க. புகை கண்ணில் படாம கிழங்க சுட்டெடுங்க. இதுவும் தேவைப்படும் ஒரு பயிற்சி தான் அப்படின்னு சொல்றாரு. இருந்த பசி எங்க போச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. யாருமே தீ மூட்ட தயாரா இல்லை. எல்லாருமே அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. சூழிவேலை அழைக்கிறாரு தேக்கன். ஒரு வேளை யார் கண்ணையாவது புகை தாக்கிட்டா உடனடியா செய்ய வேண்டிய மாற்று என்ன அப்படின்றத அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு பின்னால மாணவர்கள் துணிந்து தீ மூட்ட தொடங்குறாங்க. நன்றாக முகம் விலக்கி அனற்கல்ல உரசி பத்த வைக்கிறான் ஒருத்தன். தில்லை மர கட்டையில் தீ பிடிக்குது. புகை தாக்கிடக்கூடாது அப்படின்னு மிகுந்த எச்சரிக்கையோட கிழங்க சுடுறாங்க. குகை வாசல்ல உட்கார்ந்துட்டு மாணவர்கள் கிழங்கு சுடுறதையே பார்த்துட்டு இருக்கிறாரு தேக்கன். புகை மேல் நோக்கி எழுந்த மாதிரி இருக்கு. சிலர் கிழங்க கருக விடுறாங்க. இன்னும் சிலர் கிழங்க நெருப்பு கிட்ட கொண்டு போகவே பெரும் பாடுபடுறாங்க. அணைவதற்கும் அகழ்வதற்குமான தொலைவை யாராலும் மதிப்பிட முடியல. புகையை கண்டு அஞ்சி அவர்கள் கூடுதலா விலகுறாங்க. அவங்க விலக வேண்டிய அளவை எழும் புகைதான் முடிவு செய்யுது. அனைத்தையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு தேக்கன். மனசுல இவர்கள் யாருடைய கண்ணிலாவது புகைப்பட்டுட்டா சூழிவேல் உடனடியா என்ன செய்ய போறான் அப்படின்றத பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. மாணவர்கள் காற்றின் அசைவுக்கு கூட உடல் விலக்கி மிக கவனமா கிழங்க சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கிருந்தோ பெருங்காற்று வீசுது. சட்டென மாணவர்கள் கண்களை மூடி தரையோடு தரையா படுத்துட்டாங்க. அடிச்ச காத்து புகையை கொண்டு போய் குகையோடு சேர்த்து தேக்கன் மீது அப்பிருச்சு. கண்களை மூடிய கணத்திலேயே தேக்கன் உணர்ந்துட்டான். புகை இமைகளுக்குள்ள சூழ்ந்துருச்சு அப்படின்னு. சூழிவேல் உடனடியா என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. தேக்கனை தோளில் தூக்கிட்டே மலைச்சரிவில் இருக்கிற ஆத்த நோக்கி இறங்கி ஓடுறான் சூழிவேல். மற்றவர்கள் பின்தொடர முடியாதபடி இருந்தது அவனோட வேகம். மழை மீண்டும் பெய்ய தொடங்குது. சரிஞ்சு விழுந்துடாம கவனமா நடக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட சூழிவேலுக்கு தோணல. அவனுடைய தோள்களின் பலமும் காலடியின் பிடிமானமும் அபாரமா இருந்துச்சு. நெடி துயர்ந்த தேக்கனை தூக்கிட்டு விரைஞ்சி இறங்கி ஓடுறான் சூழிவேல். ஆற்றங்கரை அடைஞ்சதோ தேக்கனை படுக்க வச்சுட்டு உள்ள குதிக்கிறான். தேக்கன் சொல்லி இருந்த மாதிரியே ஆத்துல முங்கி அந்த நாதி களியை எடுத்துட்டு ஓடி வரான். தேக்கனை சுற்றி மாணவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அள்ளி வந்ததை கொடுக்கிறான். அவரது இரு கண்களின் மேலும் அந்த களியை அப்புறாங்க. அவர் இமைகளுக்குள்ள குளுமை உணர தொடங்குறாரு. இன்னும் அள்ளிட்டு வர அப்படின்னு ஓடுறான் சூழிவேல். இதுவே போதும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு தேக்கன் சொல்லும் போது ஆத்துல நடுவுல நீந்திக்கிட்டு இருந்தான் சூழிவேல். பொருத்தமான இடம் பார்த்து நீர்ல மூழ்கிறான். அடிமரம் ஒண்ணு இழுத்துக்கிட்டு சட சடன்னு கீழிறங்குது பெரும் வெள்ளம். மாணவர்கள் உடனடியா தேக்கனை தூக்கிட்டு மேலேறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நீர்மட்டம் வெகுவா உயருது. இந்த வெள்ளத்தோட வேகம் மலை ஏறுறவங்களோட கால்களை பிடித்து இழுத்துக்கிட்டு இருக்கு. தேக்கனை தூக்கிட்டு விரைஞ்சு மேலேறி உயிர் தப்புறாங்க. மேல ஏறினதோ தேக்கன் கண்களை கசக்கிட்டு திறக்கிறாரு. கொட்டும் மழையில வெள்ளம் இரு பனை மரம் உயரத்துக்கு போயிட்டு இருக்கு. கண்களுக்குள்ள எரிச்சல் இல்ல, ஆனா துயரம் தாங்க முடியல. கூலி வேலை நினைச்சு ஓன்னு கத்தி அழுறாரு தேக்கன். நீந்தி கிடக்கிறது இயலாத காரியம். உயிரை தக்க வச்சுக்க வெள்ளத்தின் போக்கிலே போறது அப்படின்னு முடிவெடுக்கிறான் சூழிவேல். அடிச்சு இழுத்து புரட்டிக்கிட்டு போகுது. கைகள்ல சிக்கும் மரங்களை புடிச்சுக்கிட்டே அதிலிருந்து நழுவியும் இழுத்து செல்லும் நீரோடையும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறான். குறுக்கிட்டு நீந்தி கரையை அடைய நீரின் வேகம் குறையும் நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான். ஆனா அது நிகழும் போது அவன் அரை மயக்கத்துல இருக்கிறான். இரவு பகல் கடந்த பின்னால நீர் அவனை பாறை இடுக்கு ஒண்ணுல அடித்து சொருகுது. ஆத்தங்கரையோரம் வந்த மக்கள் கொஞ்சம் பேரு பாறை இடுக்குல சிக்கி கிடக்கிறவனை எட்டி பார்த்தாங்க. உயிர் இருக்கா அப்படின்றது தெரியல. கூட்டத்துல இருந்த பெரியவர் இடுக்குக்குள்ள நுழைஞ்சு அவனை பாக்குறாரு. வலது கால் உள்ள சிறுகி கிடந்தது. இடது கால் எலும்பு ஒடிஞ்சு கிடக்குது. ஒரு கை திரும்பி கிடக்குது. மேலெல்லாம் பாறைகளில் அடிபட்டு செதில் செதிலா பிளந்து கிடக்குது. இவனை வெளியில தூக்கி உயிரை காப்பாத்தினா கூட
இவன் வாழ தகுதியற்றவனாதான் கிடப்பான் அப்படின்றாரு அந்த பெரியவர். கூட்டத்தினர் பெரியவர் சொல் கேட்டு விலகுறாங்க. உள்ள இருந்த தூதுவைக்கு அப்படி விட்டு போறதுக்கு மனசே இல்ல. பெரியவர்கிட்ட வாதிட்டா. ஆனா அவனோட நிலைமை படு மோசமா இருந்ததாலும் பாறையின் இடுக்கை விட்டு வெளியில எடுக்க முடியாதபடி அவனோட உடல் செருகி கிடந்ததாலும் மத்தவங்க அதுக்கு ஒத்துக்கல. கூட்டம் நகர தொடங்குது. இறுதியா தூதுவ சொல்றா, பாறை இடுக்குல கிடக்கிறவனை எடுத்து வெளியில போட்டுட்டாவது போவோம், திறன் இருந்தா பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி செஞ்சு அவனை வெளியில எடுத்து கரை மீது கெடுத்துறாங்க. நீர் நிறைய குடிச்சிருந்தனால வயிறு ஊதி போய் இருக்கு. வெட்டுப்பட்ட எந்த பிளவின் வழியையும் குருதி கசியல, வெளிரித்தான் கிடக்குது. இன்னைக்கு இரவு தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாரு பெரியவரு. மற்றவர்களும் உடன் நடந்தாங்க. காற்று இரவெல்லாம் உடலை உலர்த்திக்கிட்டே இருந்தது. அடர்ந்த காட்டுல இருக்கிற சில்லு வண்டுகளின் இம் அப்படின்ற ஓசை செவிக்குள்ள துளையிட்டு நுழையுது. காட்டோட பல்வேறு ஓசைகளும் நினைவுல ஆழத்தை தொட்டு திரும்புது. கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சி ஒண்ணு வெட்டுப்பட்ட பிளவின் நடுவுல உட்கார்ந்து ஊசி கொடுக்கால கொத்தி வெளியில் எடுத்தப்போ அவனோட உடல் வலிய நினைவு கொள்ள தொடங்குது. பொழுது புலருது. சூழிவேல் மெல்ல கண்ணு திறக்கிறான். தனக்கு உயிர் இருக்கு அப்படின்றத உணர்றான். கை கால்களை அசைக்க முடியல, அங்கேயே கிடக்குறான். தன்னை இழுத்து வெளியில் போட்டவர்கள் பேசிய பேச்சு அரை குறையா நினைவுக்கு வருது. தனக்கு என்னெல்லாம் ஆகியிருக்கு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதை வச்சு தனது உடலை மதிப்பிடுறான். தேக்கனோட குரல் மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த நிலையில தேக்கன் இதைத்தான் செய்திருப்பாரு. மத்ததெல்லாம் நீ தான் சரி செய்யணும், இதுதான் பயிற்சி அப்படின்னு சொல்வாரு. தேக்கனின் குரல் எப்போதும் சவால்களையே உருவாக்கும். அதனால சவால்கள் உருவாகிற போதெல்லாம் அவனோட நினப்பு வருது. அதுலெல்லாம் மாறுபட்டு ஒலித்தது ஒரு பெண்ணோட குரல். அந்த குரலில் மிகுந்த நம்பிக்கை இப்போது மனதுக்கு மிகவும் தேவையா இருந்துச்சு. தனக்காக வாதிட்ட அந்த குரலை நிஜமாக்கணும் அப்படின்னு தோணுது. வெயில் கொஞ்சம் மேலேறி வருது. படுத்து கிடந்த சூழிவேலால கொஞ்சம் உட்கார மட்டும்தான் முடிஞ்சது. 2 நாள்களா எந்த உணவும் உண்ணாததால கை கால்கள் உயிரற்று இருக்கு. எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. வலது கால் வலி மரத்து கிடந்தது. அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. சுற்றும் முற்றும் பாக்குறான். அடற்காட்டுல நடுவே சீறி பாயும் ஆறு. ஆற்றின் போக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சட்டென நினைவுக்கு வருது. இடுப்பில் கை வைக்கிறான். இறுகி கட்டப்பட்ட நார்கயிறு இருந்தது. நார்கயிற்றுல போடப்பட்ட முடிச்ச அவிழ்க்கிறான். அதுக்குள்ள கொல்லிக்காட்டு விதை ஒண்ணு இருக்கு. பயிற்சி நேரத்துல அகாலத்துல ஏதாவது அகப்பட்டுக்கிட்டா பயன்படுத்த சொல்லி தேக்கன் கொடுத்த கொல்லிக்காட்டு விதை அது. அந்த விதைய விரல்களால திருகி உடைக்கிறான். அதுல சிறு பகுதிய கரையோரமா மண்ணுல தூவிட்டு மீதிய முடிச்சு போட்டு வச்சுக்கிறான். படப்படுத்து வந்து இறங்குது 2 பறவைகள். அவை விதையின் வாசனையை நுகர்ந்துட்டு கிட்ட வருது. சூழிவேல் அதை பிடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல பெருங்காடை ஒண்ணு இறங்கிற வேகத்துல அந்த பறவைகள் 2ம் விலகி ஓடிடுது. கொல்லிக்காட்டு விதைய தனி ஒரு காடை கொத்தி திங்குது. அது தின்று முடிக்கும் போது சூழிவேல் கையை அது கிட்ட கொண்டு போறான். கையோடு அது சாஞ்சி படுத்தது. இரவெல்லாம் மனம் பொறுக்காம தூக்கம் தொலைச்சு கிடந்த தூதுவை காலையிலேயே தன்னோட தோழி அழைச்சிக்கிட்டு சூழிவேல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அவ வரும்போது அவன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். மரணத்தை நோக்கி விட்டு சென்ற ஒருவன் அதற்கு எதிர் திசையில எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்து பெரும் வியப்போட அவ பார்த்துட்டு இருக்கிறா. அப்போதுதான் எங்கிருந்தோ வந்த பறவை ஒண்ணு அவனோட கைகள்ல படுத்து கிடக்குது. கண்ணால பார்ப்பதெல்லாம் அவளால நம்பவே முடியல. என்ன நடக்குது அப்படின்னு தோழிக்கும் புரியல. கையில சிக்கிய பறவைய சுட்டு தின்ன தயாராகிறான். இறகுகளை வேக வேகமா பிச்சு எடுக்கிறான். அப்படியே கடிச்சு தின்ன போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த 2 பெண்களும். நெருப்பு முட்டை வழி என்னன்னு சுத்துமுத்தும் பாக்குறான். கொட்டி தீர்த்த மழையும் விடாது புரண்டு சென்ற வெள்ளமும் எங்கும் நீரை ஊற வச்சிருந்தது. உலர்ந்தது அப்படின்னு எதுவுமே இல்லை. அங்க கொஞ்சம் தூரத்துல எடுக்கிற தொலைவுல அனல் கற்கள் கிடக்குது. ஆனா அதை வச்சு எதை எரிக்கிறது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு கண்களை எங்கும் சுழல விடுறான். அவனால நம்ப முடியாத ஒண்ணு அவனது கண்களுக்கு முன்னால இருக்கு. அவன் செருகி கிடந்த பாறையை ஒட்டி பால் கொரண்டி செடி ஒண்ணு தழைச்சிருக்கு. அதனோட அடிப்பகுதி நீர்ல மூழ்கி இருக்கு. சூழிவேலுக்கு மகிழ்ச்சி உடல் எங்கும் பரவுது. காய்ந்த சருகை விட அதி வேகமா பற்றி எறும் பச்சையான பால் கொரண்டி. அது வியப்புக்கு உரிய செடி. செடிகள் எல்லாமே வியக்கத்தக்கவை தானே. நமக்குத்தான் அதை கண்டுணர தெரியணும். கால்களை மெல்ல அசிச்சுட்டு கரையின் மேலிருந்து கீழ் நோக்கி சரீரான் சூழிவேல். கரையை தாண்ட மேல் நோக்கி ஏறுவதா இருந்தா முடியாம போயிருக்கும். ஆற்றின் ஓரமா கீழே இருந்ததால எளிதாயிருச்சு. உடலை இழுத்துக்கிட்டே கீழே வந்து சேர்றான். எதுக்காக ஆத்த நோக்கி சரீரான் அப்படின்னு பதறிய தூதுவையும் தோழியும்
கொஞ்சம் முன்னால வந்து எட்டி பாக்குறாங்க. சூழிவேல் பால் கொரண்டின் இலைகளை ஒட்டி அனற்கற்களை உரசுறான். உடலில் எங்கெங்கோ இருந்து வழி மேலே ஏறி வந்துட்டு இருக்கு. இரு கற்களையும் அழுத்தி பிடிச்சு உரச அவ்வளவு கடினமா இருந்தது. கல்லுக்குள்ள இருந்து தெரிக்கும் தீப்பொறிய உருவாக்க மொத்த உடலிலும் விசை ஏற்ற வேண்டியிருந்தது. விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறான். உடல் முழுவதையும் தன்னோட விசைக்கு இணைக்கிறான். தண்ணியில இருக்கிற செடிக்கு போய் அனற்கற்களை ஏன் தட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு 2 பேருக்கும் புரியல. குழம்பி போய் முன்னால வந்து பாக்குறாங்க. சட்டென தெரித்த தீப்பொறி பால் கொரண்டியில பட்டதோ பற்றி மேலே எழுது. நல்லா இறங்கி வந்து தண்ணிக்குள்ள காலை நுழைச்சு பால் கொரண்டின் நடு தண்டுல சருகிறான் சூழிவேல். நெருப்போட ஒளி கங்கு போல தகதகன் மின்னுது. தீயின் நிழலுக்குள்ள கால் நுழைச்சிட்டு பறவையின் உடலை முன்னும் பின்னுமா திருப்பிக்கிட்டு இருக்கிறான் சூழிவேல். அவனோட கால்கள்ல இருந்து நீரோட வழியில நெருப்பு எரியறத பார்த்த தூதுவைக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. ஆனா அவளுக்கு முன்னாலேயே கண் சொருகினாள் தோழி. ஊர் மாடத்துல வந்து தூதுவை சொன்ன போது யாருமே நம்பல. அவன் உயிரோடு மீள்வான் அப்படின்றதே நம்ப முடியாத செய்தி. நீ என்னென்னவோ சொல்ற அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். தூதுவையும் தோழியும் சொல்றத பார்த்தா பேயோ அணங்கோ வனதூதனாகவோ தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து பூசாரியும் கையோட அழைச்சிட்டு புறப்படுறாங்க. நண்பகலுக்கு பின்னால அவங்க சூழிவேல் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அவன் கரையேற முடியாம அப்படியே தண்ணியில கால் வச்சுட்டே உட்கார்ந்துருந்தான். ஆனா கொழுத்த பறவையை தின்றதால முகம் தெளிவா இருந்துச்சு. பெரும் கூட்டம் ஒண்ணு வந்து நிக்கிறத உணர்ந்து பின்னால திரும்பி பாக்குறான். வந்திருந்தது பெரும் கூட்டம் அன்று, சிறு கூட்டம்தான். ஆனா ஒவ்வொரு மனிதரும் 3 மனிதர்களுக்கு இணை. விரிந்த மார்பும் திரண்ட சதையுமா வந்து நிக்கிறாங்க அவங்க. திரண்ட மனிதர்களை விலக்கி முன் வந்த பெரியவர் கேக்குறாரு, எங்களின் கண்முன் உனது மாய வித்தைகளை காட்டு. எதுக்காக இப்படி கேக்குறாரு அப்படின்னு சூழிவேலுக்கு புரியல. எனக்கு எந்த மாய வித்தையும் தெரியாது அப்படின்னு சொல்றான். இல்ல, நீ செய்த வித்தைகளை நாங்க கண் கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்றா தூதுவை. ஒரு கணம் கண்ணை மூடுறான் சூழிவேல். நேற்று எனக்கு நம்பிக்கை தந்த அதே குரல். இந்த குரலை நிஜமாக்கத்தானே நான் போராடிட்டு இருக்கிறேன். நினைச்சபடியே கண் திறக்கிறான். தூதுவை வந்து எதிரில நிக்கிறா. ஆதிக்கலிய பூசிக்கிட்டா கண்ணுக்குள்ள உருவாகும் குளுமையை பற்றி தேக்கன் சொன்னது நினைவுக்கு வருது. வந்தவங்க கேக்குறாங்க, கால்கள் நீட்டி நீரின் வழியா பச்சை இலை சுட்டி எரிச்சியாமே, உண்மையா? சூழிவேல் எதுவுமே சொல்லாம பாத்துட்டு இருக்கிறான். அவங்க மறுபடியும் கேக்குறாங்க, பச்சை இலையை சுட்டு எரிச்சியா அப்படின்னு. பெரிய பெரிய உடல்வாகு கொண்ட மனிதர்களை பார்த்து வியந்தது போலவே சின்னஞ்சிறு கண் கொண்ட தூதுவையும் தன்னை மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் சூழிவேல். அவங்க மீண்டும் கேக்குறாங்க. அனல் கல்ல கொடுக்க கை நீட்டுறான். சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வந்து அதை வாங்கிக்கிறான். கரையின் இடப்புற உச்சியில தனிச்சு நின்னுட்டு இருக்குது பால் கொரண்டி ஒண்ணு. அதை போய் தீமூட்டு அப்படின்னு சொல்றான். அந்த சிறுவனும் அவ்வாறே போய் தீமூட்ட அந்த கணம் அது பருத்தி எரியுது பால் கொரண்டி. அந்த செடியின் ஆற்றலை விலக்கி சொல்லிட்டு இருக்கிறான். பசுஞ்செடி பற்றி எரியும் அப்படின்றது எங்களால நம்பவே முடியல. தூதுவையை பார்க்கும் வரை ஈர உடலுக்குள் பற்றி எரியும் தீயை பற்றி யாராவது சொல்லியிருந்தா சூழிவேலும் கூட தான் நம்பியிருக்க மாட்டான். சரி, பறவை எப்படி தானா வந்து உட்கார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இடுப்பில் இருந்த விதையின் சிறு பகுதியை கொடுத்து தரையில போட சொல்றான். பறவைகள் வந்து சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சு பறக்க தொடங்கும் போது சிறகை ஈரடி எடுத்து மண்ணுல சரியுது. பறவை மயங்குமா அப்படின்னு கேக்குறாங்க. தன் மயக்கம் மீளாமல் இருந்த அவனுக்கு தன்னையே எடுத்துக்காட்டா சொல்லணும் போல இருந்தது. அவளை பார்த்தபடியே வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டான். அது என்ன காய், எங்க விளையுது அப்படின்னு கேக்குறாங்க. வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது எங்களோட குலநாகினின் வாக்கு அப்படின்னு சொல்றான். பெரும் வியப்புக்கு உரிய ஒருவனா அவன் இருந்ததை பார்த்தபடி நின்றுட்டு இருக்கிறாங்க. பாறைகளின் இடுக்கில் செருகி கிடந்த எண்ணெய் எப்படி வெளியெடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். இந்த பாறையை நகர்த்தி தான் எடுத்தோம் அப்படின்றாரு பெரியவர். ஒரு கணம் திரும்பி அந்த பாறையை பார்க்கறான். 2 ஆள் உயரம் கொண்ட 2 பெரும் பாறைகள் ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு நிக்குது. இவ்வளவு பெரிய பாறையை நகர்த்தினீங்களா? எப்படி முடிஞ்சது? யார் நீங்க? வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் திரையர்கள். அதுக்கு மேல என்னாச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வீடியல். நன்றி, வணக்கம்.